ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னோடய பிறந்த ஊரான திப்பராஜபுரத்துக்கு போக போகிறோம். அந்த ஊர் பெருமாள் கோவிலில் நடக்கிற ராதா கல்யாணத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற 150 வருஷத்துக்கு மேல் பழமையான 2 வீடுகளையும் பார்க்க போகிறோம். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அபிராமி அம்பிகா சமேத விக்ரம சோழேஸ்வர சுவாமி கோவில். இதோ கிராமத்துக்குள்ளே நுழையிறோம். திருமலைராஜன் ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த ஊரில் 4 தெருக்கள், நிறைய வீடுகள் உண்டு. இப்போ நிறைய வீடுகள் பூட்டி இருந்தால் கூட மற்ற கிராமங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஊரில் நிறையா பேர் இருக்காங்க. இதோ இப்போ நம்ம பார்க்குறது பூமி நீலாதேவி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில். இவர் ஸ்ரீகிருஷ்ணன், இந்த ஊரை சேர்ந்தவர். கோவிலில் உடையால் ஒரு கல்யாணராம பாகவதர் பஜனை நடக்கிறது, போய் கேட்கலாம் வாங்கோ. ஸ்ரீ ஜெயதேவரோட அஷ்டபதிகள் பாடின்னு இருக்கா. உடையலூர் கல்யாணராம பாகவதரோட பஜனை கேட்குறதே தனி ஆனந்தம். அதுவும் இது மாதிரி ஒரு அழகான கிராமத்து சூழலில் கேட்கறது ஒரு பாக்கியம்தான். ராதா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஊரில் பொதுவில் சாப்பாடு இதோ இந்த வீட்டில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிராமங்கள்லாம் இதான் விசேஷம். இந்த மாதிரி திருவிழா நாட்களில் எல்லாரும் கூடி இருக்கும்போது சாப்பாடு பொதுவில் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இதுதான் சியூபி காமகோட்டி அவர்களோட வீடு. இவர் அவரோட சகோதரர் ஸ்ரீராமன். அடுத்தது நம்ம போக போகிறது என்னோட கசின் விலாஸ்னியோட வீடு. ரொம்ப அழகான வீடு இது. இந்த வீடு நான் தனியாக ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடெல்லாம் அப்படி பிடிச்சிருந்தது. எல்லா இடத்துலையும் நின்று இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே அழகாக டிஸ்பிளேயில் வச்சுருந்த பல்லாங்குழி எடுத்து அரவிந்தா மேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லையா? வாங்க இந்த வீட்டோட கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். நெல்லிக்காய் கலெக்ஷன், காட்டன் நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும். இது அனுமாக்கு வேண்டியதை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அனுமா தன்னோட கிருஷ்ணர் அலங்காரத்துக்கு தேவையான பூவெல்லாம் நிறைய பறிச்சுட்டா. இவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் வாசல்லேருந்து கொல்லை பக்கம் வரைக்கும் அவ்வளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டுருக்கிறது தான் பெரிய ஆச்சரியம். இங்கே நின்று அங்கே நின்று ஃபோட்டோவாக எடுத்து தள்ளிட்டாங்க. போதும் இனிமேல் எடுத்ததுன்னு அழிச்சுன்னு வர வேண்டியிருந்தது. இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடணும், பயங்கரமாக பசிக்கிறது. இதோ ஊரெல்லாம் பாருங்கோ,
ஒவ்வொரு வீடும் அத்தனை அழகாக இருக்கும். ஏதோ இந்த வீட்டில் தான் கிரி பட ஷூட்டிங் நடந்தது. இதோ எங்கள் வீடு வந்தாச்சு. இவர் தான் மாடிமணி, அது எங்கள் அண்ணா. எங்கள் பெரியம்மா இன்னும் நாங்கள்லாம் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு ஊருக்கு வந்தது எங்கள் பெரியம்மாவுக்கு, அவள் பொண்ணுக்கு, பையனுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு ரெடியாக இருந்தது. எல்லாரும் மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த மித்தத்தில் உட்காந்துன்னு ஜாலியாக அரட்டை அடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்ட்டு இதோ எழுத்தாப்பில் இருக்கிற எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம். இந்த வீட்டுக்கு பேர் கிழக்காம் அப்படின்னு பேர். கிராமத்தில் இப்படி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் பேர் இருக்கும். பிரம்மாண்டமான வீடு, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. மாடாப்பறை, நிலக்கதவெல்லாம் பாருங்கள் எத்தனை அழகாக இருக்குன்னு. இந்த வீடெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இதுதான் ரேழியிலேருந்து மாடிக்கு போகிறதுக்கு படி இருக்குது. இது என் கணவர் வெங்கட்டோட கொள்ளு தாத்தா வீடு தான். அவர் இருந்தபோது இந்த வீட்டுக்கு காமராஜர்லாம் வந்திருக்காராம். ரொம்ப பெரிய வீடு இது. கூடம், தாவாரம் எல்லாமே ரொம்ப பெருசாக அகலமாக இருக்கும். நீளமான கூடம், ஊஞ்சல், அங்கே ஒரு மரத்தில் ஆன பெஞ்சு எல்லாம் பலன்னு நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளவு க்ளீனாக இருக்குன்னு. கூடத்துக்கும் மித்தத்துக்கும் நடுப்புற இருக்கிற இந்த இடத்துக்கு தாவாரம்னு பேர். இதோ பூஜை மாதிரி இவங்க வீட்டு பூஜையில் நிறைய பழங்காலத்து படங்கள் உண்டு. சில அபூர்வ படங்களும் இருக்கும். இந்த சீதா சுயம்பர படத்தில் குட்டி சீதை ஜனகரை கட்டின்னு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ராமர் சிவதனுசுவை தூக்குறார். திருவள்ளுவர் வாசுகி அம்மையார், ஆதிசங்கரர் மண்டன மிஸ்ரர் விவாதம், குந்தி கர்ணனை ஆற்றில் விடுதல். இந்த பழங்காலத்து ஃபேனை பாருங்கள், இன்னும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நல்ல பெரிய கிச்சன், தாராளமாக ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இப்போல்லாம் நமக்கு உட்கார்றதுக்கு டேபிள் வேணுங்கிறதுனால நல்லா கிரானைட் டேபிளாக பண்ணி போட்டுருக்காங்க. கிச்சனுக்குள்ளேயும் ஒரு ஊஞ்சல் இருக்குது. இந்த வீட்டோட குடும்ப தலைவி பேர் செல்லம்மாள் சுவாமிநாதன். அவங்களுக்கு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு கிரேஸு. இந்த கிச்சனில் சமைக்கவே மாட்டாங்களோ அப்படின்னு டவுட்டு கூட வந்தது. நீங்களே பாருங்கள், அம்மி மேலே பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கவுத்துருக்காங்க. இங்கே பக்கெட் எல்லாம் கவுத்து வச்சுருக்காங்க. எந்த இடத்துலையும் துளி கூட ஈரம் கிடையாது. அவ்வளவு ட்ரையாக நீட்டாக இருந்தது. ஹால், கிச்சன் எல்லாத்துலேயும் மேலே பார்த்தா உடன் சீலிங் இருக்கும். அதுக்கு மேலே பரன் இருக்கும். பித்தளை பாத்திரமெல்லாம் வைப்பாங்க. இதுதான் நெய்பீரோன்னு பேர். அந்த காலத்து ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் உள்ளுக்குள் அந்த காலத்து ஸ்டோர் ரூம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வுட் ஒர்க்கெல்லாம் இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. இது கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ். இதை கொல்லத்தாவாரம்னு கூட சொல்லுவாங்க. எவ்வளோ நீட்டாக துணி உணர்த்திருக்காங்க பாருங்கள். பெரிய ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது இந்த இடத்துலையே சமைச்சிக்கலாம். அதுக்கு சாமான் வைக்கிற ரூம் இது. ஷெல்ஃபு போட்டுருக்காங்க. இந்த இடத்துலையே ஒரு பெரிய மித்தம் இருக்குது. அம்மி, கல்லுரல், தண்ணி எடுத்துக்கிறதுக்கு பெரிய கிணறு. இந்த கிணறு கூட எத்தனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலெல்லாம் சேஃப்டிக்காக இரும்பு கம்பி போட்டு மூடியிருக்காங்க. இது பாத்ரூம், துவைக்கிற கல், உட்காந்து குளிக்கிறதுக்காக ஒரு சின்ன மேடை, பக்கத்துலேயே அந்த காலத்து வெந்நீர் அடுப்பு, வெந்நீர் பானை. இப்போல்லாம் தான் கீசர் வந்தாச்சு, ஆனால் இதெல்லாமும் இன்னும் உபயோகத்தில் இருக்குது. மேலே சீலிங்லாம் எத்தனை அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஷவரும் வச்சுருக்காங்க குளிக்கிறதுக்கு. கிணத்துல நிறையா தண்ணி இருந்ததுனால எல்லாரும் இழுத்து பார்த்தாங்க. இதெல்லாம் ரெகுலராக பண்ணினா எக்ஸசைஸ்னு தனியாக எதுவும் பண்ணவே தேவையில்லை இல்லையா. இது 2ஆம் கட்டு. கூடத்துலேருந்து பின்பக்கத்துக்கு இது வழியாக தான் போகணும். இங்கேயே பாத்ரூம்லாம் கட்டின்னு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நீட்டாக இருக்குது. எனக்கு நிஜமாவே டவுட்டாக இருக்குது இவங்க இந்த வீட்டை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இது மொட்டை மாடி. நம்ம முன்னாடி ரேழியில் பார்த்தது மேலே ரூம் இருக்கும். இது வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த இடத்துக்கு 3ஆம் கட்டுன்னு பேர். இதுக்கு அப்புறம் வர்றது மாட்டு கொட்டகா. இந்த இடத்துலலாம் அந்த காலத்தில் மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அந்த காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க பாருங்களேன். இதுதான் பூக்கொல்லை. இங்கே வந்து தோட்டம்னு சொல்ல மாட்டோம், பூக்கொல்லைன்னு தான் சொல்லுவோம். இது பெரண்டை செடி. பெரண்டை, ஆடாதொடை, தூதுவளை, சித்திரத்தின்னு நிறையா ஹெர்பல் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கேட்போம். இதை வந்து உள்ள வேற எடுத்தோம்னாக்கா, இந்த வேற தோண்டி எடுத்தோம்னா நான் சித்திரத்தை இது இருக்கு அது மேல மேல நான் கழிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா பாம்பு வந்துரும்ட்டு பயந்துட்டு இந்த மாதிரி இது வச்சிருக்கேன். கேசவர்த்தினி செடி. இது கேச கேசவர்த்தினி செடி. இது வந்து ஹைபிரிட் ஆரஞ்சு கலர் சம்பர்த்தை. ஹைபிரிட் சம்பர்த்தை இந்த மாதிரி கலரா இன்னும் கொஞ்சம் டார்க்கா வரும். இது வந்து விளாம்பழம். அது பாரு முள்ளு. அதை தவிர எலுமிச்சை மரம், நந்தியாவட்டை, குண்டுமல்லி, விருட்சிப்பூ, நார்த்த மரம் அப்படின்னு எக்கச்சக்க செடிகள், மரங்கள் வச்சுருந்தாங்க. இது லெமன் கிராஸ். லெமன் கிராஸை டீயில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது திருநீத்து பச்சலை, இட்டாலியன் பேசில்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடும் இவங்களோட தான். இப்போ அது ஆனால் ரொம்ப உபயோகத்தில் இல்லை. இங்கே பெரிய வெத்தலை கொடி, மாமரம்லாம் இருந்தது.
இந்த சுவத்துல மாடாப்புறைக்கு பக்கத்தில் ஏதோ வரைஞ்சிருக்காங்களே அது என்னன்னு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கரிநாள் அன்னைக்கு இது வந்து இந்தமாரி ஆள் எழுதுறதுன்னு நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இது வழக்கம். இது என்னென்னா சாணியில் வந்து மனுஷ பொம்மை மாரி வரைஞ்சிட்டு மூஞ்சியில் வந்து நெட்டியை வச்சு பிச்சு வச்சுருவா. இங்கே வந்து மஞ்சள் வேப்பலையை செஞ்சுடுவா. இது வந்து காப்பு மாரி. ஓகே, வீட்டுக்கு காப்பு. ஓகே ஓகே. பொங்கல் கழிச்ச கரிநாளில் இதை பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியலை. நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் இல்லையா? சரி, இந்த மொட்டை மாடியை போய் ஏறி பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த காலத்துலலாம் பெரிய கூட்டு குடும்பங்களாக இருந்தாங்க, நிறையா பேர் இருந்தாங்க. அதனால எல்லாரோட துணி உணர்த்துறது, வருஷத்துக்கு வடாம் போடுறது, வத்தல் காய போடுறது எல்லாம் இந்த மொட்டை மாடியில் தான். இங்கேருந்து அக்கம் பக்கத்து வீடுகளோட மேற்கூரையை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அக்ரஹாரம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர இடம் இருக்காது. நீட்டமாக ஒரு இடத்துல எத்தனை அழகாக வென்டிலேஷன் கொடுத்து கார்டனுக்கெல்லாமும் இடம் கொடுத்து எப்படி டிசைன் பண்ணி கட்டின்னு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாப் ஸ்டிக் தொடப்பம்லாம் எப்படி கீழே படாதபடிக்கு தொங்க விட்டுருக்காங்கன்னு. இது அழுக்கும் படாது, சீக்கிரம் ட்ரையும் ஆகிடும். பக்கத்துலேயே எலிப்பொறி, ஃபினாயில், அந்த காலத்து நெல்குதிர் இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த காலத்து கொத்தனார்களோட கைத்திறமையெல்லாம் நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த காலத்து ஃபேன் இன்னும் எப்படி சுற்றுறது பாருங்கள். அவ்வளோ நல்லா காற்றும் வந்தது. கூட எத்தனை அழகாக இருக்குல்ல. நான் இந்த வீட்டுக்கு நிறையா தடவை வந்திருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது இதுதான் முதல் தடவை. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இதோ மேலே நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் பாத்தூக்குன்னு பேர். அந்த காலத்தில் படுக்கையெல்லாம் இது மேலே தான் சுருட்டி வைக்கிறது வழக்கம். இதோ இங்கேருந்து போகும்போது பாருங்கள், எழுத்த வீட்டு மைத்திலி மாமி கோலம் போட்டுருக்காங்க. இன்னும் கிராமத்துலலாம் மத்தியானத்துலேயும் வாச தெளித்து கோலம் போடுறது வழக்கத்தில் இருக்குது. ஆர்கிடெக்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒன்று அக்ரஹார வீடுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் பேசிவிட்டு செல்லம்மாள் கிட்டக்கையும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். தெருவில் தெரிஞ்சவங்க கிட்டக்கெல்லாம் பேசிட்டு நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போனோம். எல்லோரும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். எங்கள் அக்கா புவனா இங்கே எல்லாருக்கும் காஃபி போடுறா. அனுமா எல்லா வீட்டில் இருந்தும் பறிச்சுன்னு இந்த பூவெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க வீட்டு கிருஷ்ணருக்கு அழகழகான மாலைகளாக இதெல்லாம் உருமாறிடும். அவங்களோட அழகான கிருஷ்ணரை அனுராதா விஸ்வேஷனுங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிட்டு பெரியம்மா கிட்டக்க சொல்லிட்டு கிளம்பினோம். பெரியம்மாவுக்கு எங்களெல்லாம் அனுப்புறதுக்கே இஷ்டம் இல்லை. நான் சாதாரணமாக தனியாக வந்தாலே எங்கள் பெரியம்மா ஏன் இப்போவே போகிறேன்னு கேட்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட வேறு வந்ததுனால எல்லாரும் இருந்து ராத்திரி பஜனை கேட்டுட்டு போகக்கூடாதா அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க. எங்களுக்கும் ஆசையாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ராத்திரியே சென்னைக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் போகிற மாதிரி ஆகிடுது. இப்போ கிளம்பினாதான் இந்த ஊரில் வடக்கு தெருவில் இருக்கிற மகா பெரியவா கோவிலுக்கும் வலங்கிமானில் இருக்கிற பாடைக்கட்டி மாரியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு கும்பகோணம் போகிறதுக்கு டைம் இருக்கும். பெரியம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி தாம்பூலம் வாங்கிட்டு நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பினோம். எல்லார்ட்டையும் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் திப்பராஜபுரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.